வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் உங்களை கூட்டிட்டு போறேன், பின்னாடியே இருக்க வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாப்பா சொன்ன மாதிரி எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஃபன் ஃபேர் போட்டிருந்தாங்க. சம்மர் எண்டாக போகிற அந்த டைமில் வந்து ஒரு 1 வீக் போட்டிருந்தாங்க. லாஸ்ட் டைம் வந்து இது போட்டிருந்தாங்க. அப்போ நாங்கள் வந்து என்ட்ரி டிக்கெட் எப்படி வச்சுருந்தாங்க அப்படின்னா, நம்ம போயிட்டு ஒரு 5 பவுண்ட்ஸ் 10 பவுண்ட்ஸ் அந்த மாதிரி வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா, இங்கே இருக்கிற இதில் வந்து ஏதாவது 5 இதுக்கு வந்து ஒரு இதுக்கும் 2 காயின்ஸ் கொடுத்து போய்க்கிற மாதிரி வச்சுருந்தாங்க. 5 பவுண்ட்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா வந்துட்டு 10 காயின்ஸ் வந்து கொடுப்பாங்க. இதில் இருக்கிற ஒரு இதுக்கும் நம்ம போகணுன்னா 2 காயின்ஸ் கொடுத்துட்டு போய்க்கலாம். சில இதில் வந்து இந்த காயின்ஸ் வந்து இன்க்ளூட் ஆகாது, நம்மளே பே பண்ணி போகணும். ஸோ அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. இந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா டைரெக்டாக நம்ம உள்ளே என்ட்ரு ஆகிட்டு எந்த இதில் நம்ம போகணும்னு நினைக்கிறோமோ அவங்கக்கிட்ட எவ்வளோ அப்படின்னு கேட்டால் அவங்க ஒரு அமௌண்ட்டு சொல்லுவாங்க. அதை நம்ம பே பண்ணிவிட்டு நம்ம வந்து அதுலேருந்து ஏறிக்கலாம். மேக்ஸிமம் வந்து 3-4 பவுண்ட்ஸ் வரைக்கும் வச்சுருந்தாங்க. ஒரு 4 to 5 இது வந்து கொஞ்சம் பெரிய பாப்பானுங்க வந்து விளையாடுற மாதிரி இருந்தது, ரொம்ப ஹெவியாக இருந்தது. பாப்பா அதில் விளையாடுற மாதிரி நிறையா இது இருந்தது. ஸோ அதில் ஒன்றுலேருந்து தான் அவள் வந்து ஏறினா. அது எல்லாமே நான் வீடியோவில் போட்டிருக்கேன் பாருங்கள். எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க என்ஜாய் பண்ணலாம். ஒரு 3 to 4 ஹவர்ஸ் வந்து இதுக்குள்ளே வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு 3 ஹவர்ஸ் தான் பண்ணலாம். அவளே வந்து சூஸ் பண்ணா, இதில் தான் நான் போவேன், இதுதான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து இந்த இதில் தான் இது பண்ணா, எனக்கு இந்த ஜம்ப் பண்ணுறது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு வந்து அவங்க ஒரு இதுக்கும் ஒரு ஆள் நிற்பாங்க. அவங்கக்கிட்ட நம்ம பே பண்ணிட்டோன்னா அவங்க வந்து 1 நிமிஷம் 2 நிமிஷம் மேக்ஸிமம் வந்து 3 மினிட்ஸ் அவ்வளோதான் அந்த இதில் வந்து நம்மளால் விளையாட முடியும். ஸோ அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. பாப்பா ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணா, ஜாலியாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி வாத்து மாதிரி நிறையா தண்ணிக்குள்ளே போட்டு அதில் வந்து நிறைய நம்பர் இருந்தது. என்ன நம்பர் வருதோ அதுக்கேற்ற மாதிரி பேக் சைடில் வச்சுருக்காங்க பாருங்கள், அந்த ப்ரைஸ் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம 5 பவுண்ட்ஸ் வந்து பே பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு இந்த ஹூக் மாதிரி இருக்குல்ல, அது வந்து அந்த டக்கோட இதில் இருக்கும். ஸோ அதை வந்து இவங்க போட்டு எடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த வாத்துக்கு கீழே என்ன நம்பர் இருக்கோ அதோடய ப்ரைஸ் இது பண்ணுவாங்க. பாப்பா லாஸ்ட் டைம் வந்திருந்தப்பையும் இதே இதில் தான் இது பண்ணணுன்னா, இந்த டைமும் வந்துட்டு எனக்கு அந்த பொம்மை வேணும் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு இது பண்ணா. ஸோ அவள் போட்டதுக்கு கீழே வந்து ஒரு நம்பர் இருந்தது. அந்த நம்பருக்கு இங்கே இருக்கிற இது காமிச்சாங்க. இந்த இதில் உங்களுக்கு பிடிச்சது எதுவோ அதை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பாப்பா வந்து இதில் ரொம்ப வேஸ்ட்டானது தான் எல்லாமே சொல்லிகிட்டு இருந்தா. இந்த மாதிரி பொம்மை எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னதுக்கு கடைசியில் அவள் வந்து எனக்கு இது தான் வேணும் அப்படின்னு சொன்னால். அதில் அழகாக நிறையா க்யூட்டான பொம்மைலாம் நிறையா இருக்குது, எடுத்துக்கோ பாப்பான்னு சொன்னதுக்கு இல்லை எனக்கு இது தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் எடுத்துட்டா. ஓகேன்னு அதை எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்னமாக க்யூட்டாக நிறையா இருந்தது. இதெல்லாம் வந்து பாப்பாவை விட ரொம்ப சின்ன குழந்தைங்க விளையாடுறது, அவங்க அம்மா அப்பா கூட வச்சு சுற்றுனாங்க. இது ரெண்டுமே நல்லா இருந்தது. அவள் இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டா. நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா, இந்த கார் ஓட்டுறது, இது வந்து பேலன்ஸே பண்ண முடியல. எங்கள் பாப்பா வந்து நம்ம 2 பேரும் போவோமா அப்படின்னா, போட்டு இடிச்சிட்டே இருந்தாங்க. ஓட்டவே முடியல. அதுக்குள்ளே கொடுத்த ஒரு 3 நிமிஷமும் வந்து போய் அவங்கள இடிக்கிறதுலே போயிடுச்சு. இடிச்சு இது பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஆனால் நல்லா இருந்துச்சு. பாப்பா ஆனால் இறங்கிட்டு, அம்மா என்னோடய இடுப்பே போயிடுச்சுமா, ஏம்மா இப்படி இடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால். இது நல்லா இருந்தது. பட் அவங்க வந்து விளையாடவே விடலை, இடிச்சிட்டே இருந்தாங்க. அதனால காரு ஓட்டவே முடியல.